வணக்கம். நான் டாக்டர் பிரதீப், மனநல மருத்துவர். இன்று நான் பேசக்கூடிய டாபிக் கம்பேர் பண்ணாமல் இருப்பது எப்படி. இதை ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு குளத்தில் பல தவளைகள் இருந்தன. அந்த தவளைகளில் ஒன்றின் குட்டித் தவளை ஒன்று ஒரு நாள் குளக்கரையில் விளையாட சென்ற பொழுது குளக்கரையில் மேய்ந்து கொண்டிருந்த பசு ஒன்றை கண்டது. அத்தனை பெரிய பிராணியை அதுவரை கண்டிராத குட்டித்தவளை மூச்சிறைக்க தாயிடம் ஓடி வந்தது. அம்மா, குளக்கரையில் மிகப்பெரிய பிராணி ஒன்றை பார்த்தேன் என்று ஆச்சரியத்துடன் சொன்னது. தாய் தவளைக்கோ ஆச்சரியம் உண்டாகவில்லை, மாறாக பொறாமை உண்டாயிற்று. அதெப்படி என்னை விட பெரிய பிராணி இருக்கலாம் என்று பொறாமை கொண்ட தாய் தவளை தன் உடலை உப்பி பெருக்க வைத்தது. இதைவிட பெரியதா நீ கண்ட பிராணி என்று மகனை கேட்டது. ஆமாம் அம்மா, இதைவிட பெரியது நான் கண்ட பிராணி என்றது குட்டித்தவளை. தாய் தவளை தன்னை உப்பி ஊதி இன்னும் பெருக்கி வைத்தது. இப்பொழுது சொல், இதைவிட பெரியதா நீ கண்ட பிராணி என்று. ஆமாம் அம்மா, இதைவிட பல மடங்கு பெரியது நான் கண்ட பிராணி என்றது குட்டித்தவளை. தாய் தவளை தன்னை உப்பி ஊதி பெருக்கிக் கொண்டே சொல்ல ஒவ்வொரு முறையும் குட்டித்தவளை இதைவிட பெரியது நான் கண்ட பிராணி என்று சொல்ல வெகு நேரம் இந்நிலை தொடர்ந்தது. எவ்வளவு முயற்சி செய்தும் தாய் தவளையால் பசுவின் அளவிற்கு பெருக்க முடியவில்லை. உப்பி ஊதி பெருத்த தவளை கடைசியில் வயிறு வெடித்து செத்தது. இந்த கதையை பள்ளிக்கூட பருவத்திலே நீங்கள் கற்றறிந்திருப்பீர்கள், கதையை அறிந்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதிலிருந்து என்ன கற்றீர்கள் என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். நம்மை நாம் மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. நம்மை நாம் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இக்கதை கற்றுத்தரும் கல்வி. நாம் நம்மை நம்முடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் நம்மில் நிறை கொண்டு நம்மை மதிக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்கள். எனவே முதலில் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே இயல்பாகுங்கள். வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடல் வைப்பது நல்லது. அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்ற எண்ணம் நல்லது. அவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை நமதாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்களை வைத்து கம்பேர் செய்து அவர்களை விட சிறப்படைய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செய்யும் காரியங்களை அவர்களை விட சிறப்படைய முடியாமல் போனால் உங்களுக்கு கோபம் வரும். ஆத்திரம், பொறாமை போன்ற அழிவுக்கு இட்டு செல்லும் எதிர்மறை உணர்ச்சிகள் உங்களை தாக்கும். எனவே முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செய்வன திருந்த செய்யுங்கள். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்களாகவே இருக்கும் பொழுது மனதில் அலாதியான அமைதி உண்டாகிறது. நீங்கள் செய்யும் எந்த காரியத்தையும், அது கல்வியாயினும் வேலையாயினும், செவனேன்னு செய்து முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செய்யும் பொழுது உங்களுடைய போட்டி உங்களுடனே இருப்பதால் அங்கு பொறாமைக்கு இடமில்லை, தாழ்வு மனப்பான்மையும் எழுவதில்லை. எனவே முதலில் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் நடந்து செல்லும் பாதையில் பெருஞ்சுவர் எதிர்பட்டு பாதை முடிந்து போனால் அந்த சுவரில் முட்டி மோதி தலையை உடைத்து கொள்வது பலவீனம். இந்த பாதை அடைபட்டால் வேறு வழி தேடுவோம் என்று புது பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் பலம். எந்நிலையிலும் மன உறுதியை தளரவிடாதீர்கள். தனித்துவத்தை உணருங்கள். உங்கள் விரல் ரேகை இந்த உலகத்தில் உள்ள வேறு யாருடைய கைரேகையுடன் ஒத்துப்போகாது. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் சிறிய முன்னேற்றங்களை பாராட்ட ஆரம்பியுங்கள். நம்முடைய ஆற்றல், திறமை எதையுமே இந்த உலகத்தில் உள்ள யாருடனும் கம்பேர் பண்ண வேண்டாம். அப்படி கம்பேர் பண்ணால் நம்மை நாமே அவமானப்படுத்துவதற்கு சமம். உங்களுக்கு நிகர் நீங்களே.